ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான படம். அப்படி என்ன வித்தியாசம் இந்த படத்துல இருக்கு அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ அவங்களோட மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வராங்க. ஒரு அரசியல்ல நின்று கேண்டிடேட்டா நிக்கிற நம்ம ஹீரோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப மனைவிக்காரங்க திடீர்னு ஹஸ்பண்டுக்கு எதிராக ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க. அது என்ன அப்படின்னா டிவோர்ஸ் கேஸா இருக்குது. நல்லா இருந்தவங்க ஏன் திடீர்னு இப்படி டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணத்தை வச்சிருக்காங்க. தான் ஹஸ்பண்ட் ஒரு கே, அப்படிப்பட்டவரோட என்னால வாழ முடியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 20 வருஷமா மனைவியோட சந்தோஷமா நம்ம ஹீரோ குடும்பம் நடத்திருக்காரு. அதுக்கு ஆதாரமா ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. சோ இப்படி இருக்கும்போது எதனால திடீர்னு இவங்க இந்த மாதிரியான ஒரு வழக்கை கொடுக்கணும்னு சொல்லி அரசியல் தரப்பிலையும் ஹீரோக்கும் புரியாத புதிரா இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, உண்மையாலுமே நம்ம ஹீரோ ஒரு கேதானா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் 2023 ரிலீஸ் ஆன காதல் த கேர் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சர்ச்சை ஒண்ணு காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினுமே காமிக்கிறாங்க. பிரேயர் பண்ணிட்டு இந்த பக்கத்துல ஹீரோயின் நேரா நடந்து வராங்க. கூட ஒரு லேடி நடந்து வராங்க. கொஞ்சம் தூரத்துல அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இந்த பக்கம் கேண்டில் ஏத்திட்டு வரதா சொல்லி இங்க நம்ம ஹீரோயின் கேண்டில் ஏத்தி எதையோ ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு வண்டி ஒண்ணு வந்து நிக்குது. அந்த வண்டியில இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. இவ நம்ம ஹீரோயினோட பொண்ணு. இறங்கி வந்தவனே அப்பா எங்கம்மான்னு சொல்லி கேக்குறாங்க. பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட கார்ல ஏறி போனதா சொல்றாங்க. சொல்லிட்டியாமா அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தின்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவை ஒருத்தவரே கார்ல கூப்பிட்டு போயிருக்காரு. ஹீரோக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது. ஹீரோவோட அப்பாக்கு இருந்த மரியாதை அப்படியே இவங்களுக்கு கொடுக்குறாங்க. சிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒண்ணு இருக்குது. அந்த கட்சியில ஹீரோவோட அப்பா ரொம்பவே உழைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மரியாதை இருக்குது அப்படின்னா அது நம்ம ஹீரோக்கு தான். ஹீரோவோட பேரு மேத்யூ. சோ இவங்களை கட்சிக்கு கேண்டிடேட்டா நிறுத்தணும். இப்ப கூட நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு பையனும் ஒரு பொண்ணு காதலிச்சிட்டாங்க. இந்த விஷயம் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்கள ரெண்டு பேர்த்து பிரிச்சு வச்சா கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓட்டு நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போறாரு. பேசிக்கிட்டே போறாரு. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் வரமாட்டேப்பா, எனக்கு இதுல உடன்பாடு எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா இப்படி எல்லாம் சொல்றீங்க, நம்ம கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரே நல்ல ஆளு நல்ல மனுஷன் நீங்க தான். சோ கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்லி இப்ப கூட்டிட்டு போறாங்க. அந்த லவ் பிரச்சனை இருக்க வீட்டுக்கு நேரா போயாச்சு. லவ் பண்ண அந்த பொண்ணு கிட்ட உனக்கு விருப்பமான்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ முதல் கேள்வியே கேட்கிறாரு. இத பாருங்கண்ணே, நான் படிக்கும் போதே நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். அவரு இப்ப ஒரு நல்ல ஜாப்ல இருக்காரு, வேலைக்கு போறாரு. நானும் படிப்பை முடிச்சிட்டேன், நானும் வேலைக்கு போவேன். எங்களோட வாழ்க்கைக்கு இது 2 போதுமானது. நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு அவர் கேட்கல, அதனாலதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம். இதனால முடிஞ்சதை ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க பொண்ணோட அப்பா கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. இதை பாருங்க, பொண்ணோட விருப்பத்துக்கு எதிராக எதையும் நம்ம செய்ய முடியாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூடமே அங்க போய் இந்த பொண்ணு இது சொன்னிச்சுன்னா அவங்க இந்த பொண்ணு கூட தான் அந்த பையனை சேர்த்து வைப்பாங்களே தவிர நீங்க எடுக்கிற முடிவு எதுவும் எடுபடாது. அதனால பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்க நம்ம ஹீரோவை முடிவு சொல்லியிருக்கிறாரு. பொண்ணோட அப்பா அழுதுகிட்டே போறாரு. என்னோட பேச்சை யாருமே கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேற வழி இல்லாம இவங்க 2 பேரும் இப்ப சேர்த்து வச்சுட்டு தான் போறாரு. போகும்போது கூட கூட்டிட்டு வந்தாலு என்னென்ன பிரிச்சு வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே, 4 ஓட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மனசுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா அதை தடுத்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறாரு. இந்த சீனை நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்படியே வீட்டுக்கு வராரு. மனைவி எல்லாத்தையுமே செஞ்சு சமைச்சு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவோட மனைவி நம்ம ஜோதா, பேரு ஓமனா. சோ ஹீரோவோட மச்சான் இங்க உட்கார்ந்திருக்காரு. மனைவியோட அண்ணங்கார இங்க வந்திருக்கிறாரு. நீங்க இந்த மாதிரி அரசியல நிக்க போறதா சொல்லி கேள்விப்பட்டேன். கண்டிப்பா நீங்க நிக்கணும், அதுக்கு தகுதியான ஆளு தான் நீங்க மட்டும் அரசியல ஜெயிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃபேமிலியோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் வரும், சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மனைவி கிட்ட நம்ம ஹீரோ நான் என்ன நிக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா இது உங்களோட விருப்பம், நீங்க நில்லுங்க, இதுல நான் எந்த தடையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஒரு ஜென்ஸ் தான் அங்க இருக்க லேடிஸ்க்கு கார் ஓட்ட கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சில பேருக்கு வீட்டுல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொழுது போகாம இங்க வந்திருக்காங்க. இவரோட பேரு தங்கா. சோ இவரு பாத்துக்கிட்டு இருக்க அதே இடத்துல ஏதோ ஒரு 2 பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்க லேடி என்ன பண்றாங்கன்னா, என்ன உங்க தங்கச்சி பையன் தானே அது அப்படின்னு சொல்லி கேட்டா இறங்கி போயிட்டு பார்த்தா தான் தெரியுது இங்க தங்கா இருக்காரு இல்லையா, இவரோட தங்கச்சி பையன் அங்க பசங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் சண்டை போடுறீங்கன்னு சொல்லி மறிச்சு விட்டு கேட்கும்போது ஆளுக்கு இவனை வச்சு கிண்டல் பண்றாங்களா. ஏன்னா இவங்க அப்பா அம்மா கிடையாது. சோ இவன் அனாதையா இருக்கான். தப்பா பேசுறதால இவருக்கு பொறுக்க முடியாம சண்டை போட்டு இருக்கான். சரி வாடான்னு சொல்லி இவரோட கார்ல கூப்பிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அங்க ஒரு பாப்பா ஒண்ணு வந்திருக்குது. இந்த பையனோட அக்காவும் வந்திருக்காங்க. சோ அங்க போயிட்டு அந்த பாப்பாவெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வாயாடான்னு சொல்லி அவங்க அக்கா கூப்பிட்டாலும் உன் புருஷன் என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு சொல்லு நான் வர அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசிட்டு போறான். தங்கா கிட்ட அந்த அக்கா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. என்னன்னா இவ இப்படி பேசிட்டு போறான்னு சொல்லி கேட்டா வயசு சின்ன வயசு தானே, போக போக புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி பத்தி நமக்கு காமிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப கட்சி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் உட்கார்ந்திருக்காரு. எல்லார்கிட்டயும் சம்மதம் கேட்கிறாரு. இந்த மாதிரி நம்ம கட்சிக்கு கேண்டிடேட்டா நிக்க வைக்கிறது நம்ம மேத்யூ சாரை தான் நிக்க வைக்க
வைக்க போறோம். அவங்க அப்பாவும் இந்த கட்சிக்காக எவ்வளவோ போராடி இருக்காரு, நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ அதே மாதிரி அதை நம்ம மேத்யூக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேத்யூவை பேச சொல்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நானும் இந்த கட்சியில நிக்க போறத சொல்லி இவங்களா என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இதுல ஒன்னும் பெருசா உடன்பாடு கிடையாது, ஆனா இதுதான் முடிவுன்னு சொன்னா நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்படியே நைட் டைம்ல காமிக்கிறாங்க. ஹீரோ கூட மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சில கேள்வியில கேட்கிறாரு. நான் இந்த மாதிரி நிக்கிறது உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி கேட்டா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பொண்ணு வந்தாலே ஏன் என்கிட்ட பேசாம போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டா, மத்தபடி எதுவும் இல்லை, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தூங்குறாரு, ஆனா மனைவிக்காரங்க கண்ணுல 1000 சோகங்கள் இருக்குது. சோ அப்படியே அடுத்த நாள் காலையில காமிச்சா ஹீரோவோட அப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. ரொம்பவே வயசான ஒரு மனுஷன். அப்படி இருக்கும்போது மனைவிக்கு தேவையான சமையல் வேலை, இந்த சின்ன சின்ன வேலையில நம்ம ஹீரோ செஞ்சு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் தான். அப்பா கிட்ட ஆனா பேசுறது கிடையாது. திரும்ப நம்ம ஹீரோ கிளம்பி கட்சி ஆபீஸுக்கு போறாரு. அங்க இருக்கிற ஓட்டோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. எந்தெந்த தொகுதியில யார் யார்கிட்ட ஓட்டு கேட்டா நல்லா இருக்கும், கரெக்டா இருக்குன்னு சொல்லி கட்சி வேலைக்கு நல்லா பிரபலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க இங்க ஒரு 2 பேரை மட்டும் இங்க வெளியே வந்து பேசிக்கிறாங்க. என்னடா இது, கேண்டிடேட்டா நிக்கிறாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, மனு தாக்கல் பண்ணியாச்சு, இந்த நேரத்துல இப்படி ஒரு கேஸ் வந்ததுன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏதோ நம்ம ஹீரோவை பத்தி பேசுறாங்க. இன்னொரு சீன்ல கட் பண்ணா இந்த டிரைவிங் ஸ்கூலை வச்சு நடத்திட்டு இருந்தார் இல்லையா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பையன் இருப்பான் பாருங்க, அவனை இங்க காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்கிறான். இத பாத்துக்கிட்டு இருக்க அந்த தங்கா அந்த பையன்கிட்ட ஏன்டா அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கும் அந்த மேத்யூக்கு நடுவுல அப்படி என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்டு அழுதுகிட்டு இருக்கான். போற வரவள என்ன கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது இங்க இருக்கிற அந்த தங்காக்கு முகமே மாறி போகுது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஓமனா கிட்ட அவங்க அண்ணன் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன மண்டையில கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா, அப்பப்ப புக் எழுதுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்ட கருமத்தை யோசிச்சு இன்னைக்கு இப்படி ஒரு கேஸ போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அப்ப கூட நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒண்ணு உனக்கு புதுசா தெரியலாம், ஆனா இதை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் ஹீரோயினோட அண்ணன் போகும்போது கூட என்ன சொல்றாருன்னா, போய் அவன் கூட சேர்த்து வச்சு பேசுறது கூட ஒரு தகுதி தாராதாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படி பேசிட்டு போறாரு. என்னடா இது, ஒண்ணுமே நமக்கு புரியல இல்லையா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா மேத்யூ, அவரும் இந்த டிரைவிங் ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா நம்ம தங்கா, இவங்க 2 பேத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு கே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இதனால என் ஹஸ்பண்ட் கூட வாழ முடியல, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த விஷயத்துக்காக தான் ஹீரோயினோட அண்ணன் சண்டை போட்டிருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போய் வீட்டுக்கு வந்து ரொம்பவே கவலைப்படுறாரு. கண்ணாடியை பாக்குறது கூட அவரால் முடியல, தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இப்போ வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒன்னதான் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அண்ணன் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாக்கு ஒரு போன் கால் வருது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஹீரோவோட தங்கச்சி கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட அன்னைக்கு ஏதாவது பிரச்சனைனா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வேண்டியதானே, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போயிட்டு கேஸ் போட்டு இந்த மாதிரி ஊரே சிரிக்கிற மாதிரி எதுக்கு பண்ணணும், ஏன் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் வேற வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட அப்பா ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியாவே இருக்கிறாரு. இந்த பக்கத்துல ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பக்கத்துல உட்காராரு. உனக்கு என் மேல ஏதாவது கோபம் இருந்தது அப்படின்னா டைரக்டா என்கிட்ட கேளு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, உங்ககிட்ட நான் கேட்டுட்டு தானே எலெக்ஷன்ல கூட நின்னேன், ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது கூட இதை பாரு, நான் இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே போட்டேன், இது இப்ப வந்து நிக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனரலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கட்சி ஆபீஸ்ல இருக்கிறாரு. அங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட பத்தி, அண்ணா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணும் பெருசுலாம் கிடையாது, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சாதாரணம், என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவம் வருது. இதனாலே கட்சிக்காரங்க கிட்ட யார்கிட்டயுமே பேசாம நேரா வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல டிரைவிங் ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் சமோசா சாப்பிட்டு இருக்கும்போது கூட அங்க இருக்கிற நம்ம தங்கா பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப கூட அந்த மேத்யூ அந்த பக்கமா கிராஸ் ஆகி போறத பார்த்து மேத்யூக்கு இவங்களுக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தப்பா பேசிக்கிட்டு இருக்க. இது நம்ம தங்கா காதுக்கே கேக்குது. கடுப்பாய் போய் கார்ல உட்கார்றாங்க. சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோக்கு எலெக்ஷன் டே வந்தறதால எல்லார் இடத்துலயும் போஸ்டர் அடிச்சுலாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்கறதுக்காக எதிர்கட்சிக்காரங்க நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க கட்சிக்காரங்க கிட்டே போயிட்டு பேசுறதுக்காக போறாங்க. இந்த மாதிரி அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆளுங்க கேன் தெரிஞ்சுமே கூட அதை ரொம்ப பிரபலப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஓட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. இத பாரு, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா நம்ம மேத்யூ எப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், எங்களோட ஓட்டு அவருக்கு தான், நீங்க வீணா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா நிறைய பேருங்க இருக்கிறாங்க. இன்னொரு
இன்னொரு பக்கத்துல ஹீரோ நேரா கிளம்பி அவங்களோட மகளை பாக்குறதுக்காக போயிருக்காங்க காலேஜுக்கு. சோ அப்படி இருக்க அவங்க பொண்ணு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. பொண்ணு கிட்ட டைரக்டாவே நம்ம ஹீரோ கேக்குறாங்க, அம்மா எனக்கு எதிராக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா, எனக்கு இது தெரியும், 2 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு தான் அம்மா இதை போட்டாங்க, நானும் அம்மா மனசு கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட விருப்பத்துக்கு நான் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல, இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம்ன்றதுக்காக நான் விட்டுட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், என் அப்பா பொய் சொல்லல, ஆனா இந்த விஷயத்துல மறைச்சிட்டாருங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி அங்க போயிட்டு விளையாடிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ மனசு உடைஞ்சு அந்த பக்கம் கிளம்பி போறாரு. இன்னொரு சீன்ல நம்ம தங்காவை காமிக்கிறாங்க. அவங்க மச்சான பைக்ல கூட்டிட்டு போகும்போது கூட தங்கா வண்டி ஓட்டுறாரு. அங்க இருக்கிற சில ஆம்பளைங்க தங்காவை பார்த்துட்டு, டே தங்கா, உன் மச்சான வண்டி ஓட்டு விட்டுட்டு நீ பின்னாடி உட்காந்துக்கடா, அதுதான் உனக்கு பிடிக்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது அந்த சின்ன பையன் ஆல்ரெடி நிறைய பேர் கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான் இல்லையா, நீங்க போங்க மாமா நான் நடந்தே போய்க்கிறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு போறான். இது நம்ம தங்காக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. இப்போ ஹீரோ நைட் டைம்ல வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அவங்க மனைவி போன் சார்ஜர் போட்டிருக்காங்க. போன் கால் வருது. ஒரு வக்கீல்ட்ட இருந்து தான் அந்த போன் வருது. அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. எடுத்துட்டு பேசலாம் சொல்லி போகும்போது கூட அவங்க மனைவியை ஒரு நிமிஷம் நிக்க சொல்றாரு. நிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ சில கேள்விகளை கேட்கறாங்க. என் மேல போட்டிருக்கிற அந்த பொய்யான கேஸ் எதுக்காக இப்படி ஒரு பிம்பத்தை உண்டாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட மனைவிக்காரங்க, நான் சொல்றது வந்துட்டு பொய் அப்படின்னாக்கா அது உங்களுக்கே தெரியும் எது பொய் எது உண்மைன்னு, நான் சொன்னது பொய்னா எனக்கு எதிராக நீங்களும் கோர்ட்ல வாதாடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படியே சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஒரு வக்கீல பாக்குறதுக்காக கட்சிக்காரங்களை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சிருக்கும் போது கூட அந்த கொடுத்த நோட்டீஸ் எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. ஹீரோயின் தரப்புல தான் ஹஸ்பண்ட் ஒரு கே, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் நடக்கல, செக்ஸுவலா எங்களுக்கு எந்த ஒரு அபியூஸுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க. சோ எந்த பிரச்சனையுமே எந்த ஒரு டென்ஷனுமே எதுவுமே நம்ம ஹீரோ இது நாள் வரைக்கும் காட்டினது கிடையாது. இது ஒரு ஜெனரலான விஷயம் தான், இதை வச்சு நம்ம கேஸ் இது பண்ணிக்கலாம், ஆனா உங்களை பத்தியான சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க மனைவி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி, அந்த விஷயம்லாம் எப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு நார்மலா இல்ல, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற சொல்ல, இது பாருங்க நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லும்போது, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, பொண்ணு வளர்ந்துட்டா அப்பப்ப இருக்கதான் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே, இது உண்மையா சொல்லி கேட்டா அப்படிலாம் எதுவும் கிடையாது, அது முற்றிலும் பொய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ இதனால உங்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்கறாங்க. அடுத்தது கோர்ட்ல தான் நமக்கு ஏதாவது காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் போயிருக்கிறாரு. கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம ஹீரோக்கு கவுன்சிலிங் போகிறதா சொல்லி ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. சோ 2 பேருமே தான் அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கும் போது கூட பக்கத்துல ஒரு ஆண்டி ஒன்னு உட்காருது. வந்து ஒரு போனை காமிச்சு, இது பாருங்க உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா, அவன் புருஷன் ஒரு பைத்தியக்காரன், அதனால அவங்க 2 பேத்துக்குள்ள எதுவுமே நடக்கல, உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒண்ணு பெருசா வயசான மாதிரிலாம் கூட தெரியல, நான் உங்களுக்கு 2வது இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி இங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போட்டோ காமிக்கும் போல இருக்கு. அதை பார்த்து கூட நம்ம ஹீரோ பயங்கரமா கடுப்பாகிறாரு. இந்த பக்கத்துல டாக்டர் கூட போயிட்டு கவுன்சிலிங் நடக்குது. அந்த கவுன்சிலிங்ல பேசும்போது கூட நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க ஒரு கேவா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்கும்போது கூட அப்படிலாம் கிடையாது, இவங்க ஏதோ என் மேல இருக்கிற சில கோபத்தினால ஏதோ ஒரு காரணத்தால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப கூட அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இல்லன்னு சொல்றதுக்காக அது ஒண்ணு நிரூபணம் ஆயிடாது, எனக்கு தெரியும், ஆப்போசிட்ல இருக்க உங்க மனைவியை பாருங்க, அவங்க ஏகப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ஒரு நல்ல கணவனாவே நீங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு சீன்ல நம்ம தங்காவை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஒரு சின்னதா ஆல்டேஷன் ஒர்க், அங்க வேலை செய்யறவங்க கூட என்ன சொல்றான்னா, மேத்யூக்கு அவங்க அப்பா ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அதுவே அவருக்கு போதும், அவரோட தலைமுறை வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆனா உன்னோட நிலைமை யோசிச்சு பாரு, உனக்குன்னு இருக்கிறதே இந்த டிரைவிங் ஸ்கூல் மட்டும்தான், இதுவும் போச்சுன்னா உன்னோட நிலைமை நடுத்தருவுதா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவரு சில விஷயங்களை எது அப்படியே யோசிக்கிற மாதிரி தெரியுது. எதிர்கட்சிக்காரங்க ரோட்ல நின்னுக்கிட்டு, நம்ம ஹீரோ ஒரு கே, இப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி அங்க கூட கத்திக்கிட்டு இருக்க. அதே இடத்துல நோட்டீஸ் கொடுத்து நம்ம ஹீரோ ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பயங்கரமான மழை எல்லாம் பேஞ்சுக்கிட்டு இருக்க. மழைக்காக நம்ம ஹீரோவோட டீம் கட்சிக்காரங்க எல்லாமே அங்க ஒதுங்குறாங்க. அப்ப கூட அந்த கடைக்குள்ள இருந்து போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நோட்டீஸ் கொடுக்க, அதே இடத்துல தான் நம்ம தங்கா இருந்து வெளியே வராரு. அவர் கையில நம்ம ஹீரோவை நோட்டீஸ கொடுக்குறாரு. அதை நம்ம தங்கா வாங்கிட்டு அப்படியே கார்ல போயிட்டு உட்கார்றாரு. தங்கா கார்ல உட்காந்து நம்ம ஹீரோவை ஒரு பார்வை பாக்குறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதை தான் பாத்துக்கிட்டு இருக்க. இன்னும் ஒரு சீன்ல ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒன்று நடக்குது காலேஜ்ல. ஹீரோவோட பொண்ணு அதை பாக்குறாங்க. லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர் அங்க பசங்க காமிக்கிறதையும் அந்த பொண்ணு நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம தங்கா கார் ஓடிட்டு வரும்போது கூட ஹீரோவோட போட்டோவை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட போட்டோவை ஸ்டேரிங்ல வச்சு பார்த்து அப்படியே ஓட்டிட்டு போறாரு. இவங்க 2 பேத்துக்குள்ள உண்மையாலுமே அந்த மாதிரியான விஷயம் கேவா இவங்க 2 பேரும் இருந்திருக்கிறாங்கன்ற மாதிரி தான் நமக்கு சில விஷயங்களை காமிக்கிறாங்க. ஆனா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்ம ஹீரோ சொன்னா மட்டும்தான் தெரியும் இல்லையா. இன்னொரு சீன்ல கோர்ட்டை காமிக்கிறாங்க. கோர்ட்ல இன்னைக்கு 2 பேரும் ஆஜராகணும். சில காரணங்களால முடியாம போகுது. கேஸ் அப்படியே தள்ளி வைக்கிறாங்க. இன்னொரு சீன்ல கடையில நம்ம தங்கா வீட்டுக்கு
வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது கூட கடைக்காரன் அண்ணே ஒரு 4 பர்பி எடுத்து அந்த ஆளுகிட்ட கொடுக்குன்னு சொல்லும்போது நம்ம தங்கமா அதை மடிச்சு அப்படியே கொடுக்கும்போது தான் தெரியுது ஹீரோவோட அப்பாவா இருக்காரு. சோ அவர்கிட்ட முகத்துல முழிக்க முடியாம தலை குனிஞ்சுக்கிட்டே அதை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்படியே வெளியே வராரு. ஹீரோவோட அப்பாவும் இவரை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. வீட்டுல வந்து காமிக்கிறாங்க ஃபாதர் சர்ச்சில் இருக்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. சோ நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு இல்லையா, இது வெளியே எதுக்காக சொல்லணும் அப்படிலாம் கிடையாது, நம்ம மேத்யூ பத்தி நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சில பேர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்ம மேத்யூவோட அப்பாவுக்கே தெரியும், அவர் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியாவே இருக்கிறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு மேத்யூவோட கட்சியில இருந்து சில பேர் போன் பண்றாங்க. எதுக்காகனா நாங்க எதிர்கட்சியில இருந்து பேசுறோம், நீங்க மேத்யூ மேல போட்டிருக்கிற கேஸ் உண்மைதான்றது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அப்பவே சில டவுட்ஸ் எல்லாம் இருந்தது, நீங்க தைரியமா இந்த கேஸ் நடத்துங்க, நாங்க உங்களுக்கு துணை நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. எதுக்காக இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படி கிடையாது, இந்த மாதிரியாவது சொன்னாவது கட்சிக்கு எதிராக நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாள் அடங்கி இருப்பாங்கன்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. சோ அந்த விஷயம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க நிறைய பேர்த்த நிறைய விஷயங்களை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அடுத்த நாள் காலையில சில பிரேயர்ஸ் எல்லாம் நடக்குது. அங்கே நம்ம ஹீரோயின் எல்லாம் இருக்கிறாங்க. அடுத்த நாள் கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட சில கேள்விகளை கேட்கும்போது என் ஹஸ்பண்ட் ஒரு கே தான், சோ அதனால எனக்கு இது நாள் வரைக்குமே எந்த ஒரு சந்தோஷமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவோட தரப்புல இருந்து ஒரு லேடி வக்கீல் இருந்தாங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோயினை ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. அப்ப கூட நீங்க உங்க வீட்டுக்காரரை கேன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு எதிராக ஒரு குழந்தை இருக்குது, அப்படி குழந்தை இருக்கிற ஒரு நபரால எப்படி கேவா இருக்க முடியும், இது வந்துட்டு தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, அதுவும் ரொம்ப பிரபலமான ஒரு கட்சிக்காரர், ரொம்ப நல்லவர், அவரை போய் இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா, இத பாருங்க அந்த குழந்தை கூட நானே கேட்டு வாங்கிக்கிட்டேன், எனக்கு தேவைன்றதால தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அப்ப உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க, அது உண்மைதானு சொல்லி கேட்டா ஆமா உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா 4 தடவை தான் இருந்திருக்காங்க, மாசத்துக்கு 4 தடவை, இது போதாதா ஒரு நல்ல கணவனுக்கு ஒரு நல்ல ஆண் மகனுக்கு என்ற அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இத பாருங்க கல்யாணம் ஆகி இந்த 22 வருஷத்துல 4 தடவை தான் அவங்க என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு, அதுவும் நான் வற்புறுத்தி கூட்டதால தான் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஆடி போறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியாவே நின்னுகிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு கேட்டா நீங்க அப்படிப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவரால் எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்கிறாரு. அப்போ அங்க இருக்கிற வக்கீல் அம்மா நம்ம ஹீரோக்கு கூட இருந்தாங்க இல்லையா, அவங்க பயங்கரமா திட்டுறாங்க, நீங்க நிறைய விஷயத்தை எங்கிட்ட மறைச்சிட்டீங்க, இப்படிப்பட்டவரா நீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே கடுப்பாகிறாங்க. கேஸ் கையை மீறி போக போகுது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போக வெளியே நம்ம ஹீரோக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கேவா இருக்கிறவங்களுக்கு சில கவுன்சிலிங் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும், நாங்களும் அதுல இருந்து தான் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுறாங்க. அது நம்ம ஹீரோ பயங்கரமான இரிட்டிங் ஆகுது. ஹீரோயின் நம்ம ஹீரோ வீட்டுல தான் இருக்கிறாங்க, இன்னும் அவங்க வீட்டுக்கு போகல. அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட அண்ணங்க வராரு. வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு, என் தங்கச்சி உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவ ஒருத்தவங்கள விரும்பினா, சோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி எங்க அம்மா கிட்ட கேட்டாங்க, ஆனா நாங்க தான் ஒத்துக்கல, அதுக்கப்புறம் உங்க வீட்டுல இருந்து வந்து பேசினாங்க, உங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட என் தங்கச்சி வந்து ஒரு தடவை கேட்டா, ஆனா அதை நாங்க பெருசா எடுத்துக்கல, அவளை நாங்க திட்டி இங்க அமுச்சு விட்டோம், ஆனா என் தங்கச்சி இப்ப ரொம்ப கஷ்டப்படுறா, அவ ரொம்ப பாவம், நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமே என் தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ இனிமேவாது சந்தோஷமா இருக்கட்டும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு அங்க இருக்கிற சில திங்ஸை மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் சில கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே வீட்டுக்கு முடியாம வந்து உட்கார்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் ஹால் எல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. அப்ப நேரா வந்து என்ன மாமா டீ ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டா எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட அப்பதான் நம்ம ஹீரோயின் சில விஷயங்களை நமக்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா கன்சீவ் ஆயிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப கூட கூப்பிடுறதுக்காக நம்ம ஹீரோவே வரவே இல்லை, ஹீரோவோட அப்பா மட்டும் தான் வந்திருக்காரு. கூப்பிட்டு வரும்போது கூட தலை குனிஞ்சே நம்ம ஹீரோவோட அப்பா கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுல இருந்து ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் பேசிக்கிட்டதே கிடையாது. பொதுவா இந்த மாதிரி பசங்க அப்பா கிட்ட பேசாம இருக்கிறது வழக்கம் தான், அது ஏதாவது பிரச்சனை நடந்தா மட்டும்தான். ஆனா அப்படி எந்த பிரச்சனையுமே நடக்கல, இதுதான் காரணம் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்கிட்டயே அவர் நடந்துக்கிற விதத்தை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் நிறைய தடவை அவரை விட்டுட்டு போகணும்னு நினைச்சிருந்தா நான் எப்பவே விட்டுட்டு போயிட்டு இருப்பேன், ஆனா நான் விட்டுட்டு போகாம இது நாள் வரைக்கும் நான் தாக்கி பிடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்க மட்டும்தான். எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கல, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு நல்ல கணவன் கிடைப்பாங்க, ஆனா அது எனக்கு கிடைக்கல, ஒரு நல்ல அப்பாவா நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க, உங்களால மட்டும்தான் நான் இங்க இருக்கேன், நான் இருந்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப கூட சொல்லுங்க இது தப்பு அப்படின்னாக்கா நான் இப்பவே இத கேஸ வாபஸ் வாங்கிடுறேன், உங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க போறா. ஹீரோவோட அப்பாவால ஒரு வார்த்தை கூட பேச ஆரம்பிக்கல, ரொம்பவே மௌனமா இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல அந்த தங்காவை காமிக்கிறாங்க. அவர் டாஸ்மார்க்ல பயங்கரமா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன்,
ஆனா இப்படி சரக்கு அடிக்கிறாரு. அவர் மனசுக்குள்ள 1008 வெளிகள். பாக்குறவன் போற வரவெல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறான் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அங்க இருந்து அவனை வெளியே கூட்டு வரும்போது அவரோட மச்சாங்கார வேற சரக்கு அடிச்சிருக்கான். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டா என்னையும் இந்த மாதிரி நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க சொல்லும்போது இதை பாரு சரக்கு அடிக்கிறதால மனசுல இருக்க கவலைகள் எல்லாம் போகாது நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில கட்சி மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அது யாரு அப்படின்னாக்கா அங்க இருக்கிற நம்ம ஹீரோக்காக வாதாடிட்டு இருந்தா அந்த வக்கீல் அம்மா தான் போன் பண்ணிருக்காங்க. இது பாருங்க நீங்க ஒரு கே அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு பக்கா எவிடன்ஸ் நாளைக்கு சாட்சி சொல்ல வராங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. யார் வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பேரை சொன்ன உடனே நம்ம ஹீரோ போன் அப்படியே ஷாக்கிங்ல கீழே போடுறாரு. அடுத்த நாள் காலையில கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல நம்ம ஹீரோ எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த முக்கியமான சாட்சி யாரு தெரியுமா? நம்ம ஹீரோவோட அப்பா. சோ அவர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா உங்க பையன் ஒரு கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமில்ல தெரிஞ்சு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் சின்ன வயசுல எனக்கு தெரியும் ஒரு தோட்டத்துல அந்த தங்காவும் அவனும் ஒன்னா இருந்தாங்க அப்பவே எனக்கு தெரியும் சொல்றாங்க. அப்ப தெரிஞ்ச நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்களா தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தப்பு தான் என் பையனை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க பையன் கேன்னு சொல்லி நீங்க எதை வச்சு ப்ரூவ் பண்றீங்க எவிடன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டா அவ என் பையன் நான் வளர்த்திருக்கேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாட கூடாதுதான் நான் பண்ண தப்பால அவன் விளையாடிட்டான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சு இனிமேல அது நடக்க விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல தான் நம்ம ஹீரோ ஒரு கே அப்படிங்கறது ப்ரூவ் ஆகுது. இதோட இந்த கேஸ்ல எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லாம டிவோர்ஸுக்கான தீர்ப்பை நம்ம வக்கீல கொடுத்துறாரு. அடுத்த நாள் நம்ம தங்காவோட வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த தங்கா வீட்டுல ஒரு பையன் இருந்தா இல்லையா அவன் இப்ப அவங்க அக்கா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். எல்லாரையும் புரிஞ்சுக்கிறான். சோ அவங்க வீட்டுக்கு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரதா சொல்லி போறான். அங்க நம்ம தங்கா மட்டும் ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த பக்கத்துல ஹீரோவோட அவங்க அப்பா தான் பையனுக்கு எதிராக நாமளே சாட்சி சொல்லிட்டோமேன்னு சொல்லி அங்க கவலையில உட்காந்துருக்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ இது நாள் வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட பேசுறது கிடையாது. ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கும் போது கூட நம்ம ஹீரோ கண் கலங்கி உட்கார ஆரம்பிக்கிறார். இத பார்ப்பா நான் உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஓமனாவோட வாழ்க்கையுமே நீங்க வீணாக்கிட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க டாக்டர்கிட்ட கன்சல்டிங் போகும்போது கூட கல்யாணம் பண்ணா எல்லாமே சரியாகிடுன்னு நீங்களே முடிவு எடுத்தீங்க. என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே எனக்கு சுதந்திரம் கொடுத்து வளர்த்த நீங்க ஆனா இந்த விஷயத்துல மட்டும் எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கல உங்க விருப்பப்படி பண்ணீங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் பாவம் ஓமனாவும் அவளோட வாழ்க்கையுமே வீணாயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்ப ஹீரோட அப்பா கட்டி பிடிச்சி நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன் நீ எந்த தப்பும் பண்ணல நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்ன நான் தான் உன்னை வற்புறுத்தி பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரும் பயங்கரமா அழுகிறாரு. இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களும் கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம தங்காவை காமிக்கிறாங்க. தங்கா அவரோட போன்ல நம்ம மேத்யூவோட நம்பரை எடுத்து அப்படியே டயல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டயல் பண்ணல அப்படியே டயல் பண்ற மாதிரி பண்ணி டக்குன்னு கட் பண்ணிடுறாரு. எத்தனையோ தடவை நம்ம மேத்யூவுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிருப்பாரு. ஆனா இது நாள் வரைக்கும் கால் பண்ணது கிடையாது. ஏன்னா மேத்யூவுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த விஷயம் இது நாள் வரைக்கும் யார்கிட்டயும் பெருசா சொன்னது கிடையாது. இங்க வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையா படுத்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு பக்கத்துல உட்கார்றாங்க. என்ன மன்னிச்சிரு நான் உனக்கு தெரியாம நிறைய துரோகத்தை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகிறாரு. நான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டுட்டேன் என்ன நீ புரிஞ்சுக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட பயங்கரமா நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்கி தான் நிக்கிறாரு. அதே பக்கத்துல உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்க நம்ம ஹீரோவை அப்படியே ஒரு நிமிஷம் தோல்ல கை வச்சு இன்னைக்கு ஒரு நாள் என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்களா சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுகிறாரு. சோ ஒவ்வொரு தடவை கூடமே கல்யாணம் பண்ணி இந்த 22 வருஷத்துல ஒரு 4 தடவை மட்டுமே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நம்ம ஹீரோயினுக்கு நடந்திருக்கு இல்லையா அது நம்ம ஹீரோ பண்ண தப்புனால அவர் அந்த தப்பை வந்து பயங்கரமா அழுகிறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போனதுங்க நைட் டைம்ல காமிக்கிறாங்க. இன்னையோட நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போக போறாங்க. சோ அப்ப போகும்போது கூட நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இந்த மாதிரி இந்த கட்சியில நான் நிக்கிறேன் நான் இந்த மாதிரியான ஆளு தான் உங்களால என் மேல நம்பிக்கை இருந்தா ஓட்டு போடுங்க இல்ல நான் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீடியோவை நம்ம ஹீரோவோட பொண்ணு ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணி அது பப்ளிஷ் பண்றாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்துருச்சு. 2 பேரும் சைன் பண்ணி மியூச்சுவலா 2 பேரும் டிவோர்ஸ் வாங்குறாங்க. பொண்ணுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அவங்க 2 பேரும் கூட வந்து அப்பப்ப இருந்துட்டு போகலாம். இதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஹீரோயினை நல்லபடியா சிரிச்சபடி தான் அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்காவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஆதரவா தங்காவும் அவரோட போட்டோவை போஸ்டர் போயிட்டு வெளியெல்லாம் ஒட்டி வைக்கிறாங்க. அந்த சின்ன பையன் இருந்தா இல்லையா தன்னோட மாமா ஒரு கே அப்படிங்கிற மாதிரி இதனால வரைக்கும் கொஞ்சம் வெக்கப்பட்டு அவமானப்பட்டான். ஆனா அவரோட மனசு அந்த சின்ன பையனும் புரிஞ்சுக்கிட்டான். இப்ப நம்ம ஹீரோ
ஹீரோ ஹீரோயினை கூட்டு போயிட்டு அவங்க வீட்டுல விடுறதுக்காக போறாரு. போகும்போது கூட மாமனாருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோ அவங்க வீட்டுல விட்டுறாங்க. விட்டுட்டு அங்க இருந்து வரும்போது இனிமேல் சமைக்கிற வேலை எல்லாமே நம்ம ஹீரோ தான் பார்க்க போறாரு. ஆனா ஹீரோக்கு இப்ப மனசு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. இதனால் வரைக்கும் நம்ம பண்ணதை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணா இருந்து நம்ம கூட இருந்திருக்கிறாளே, அவளை நம்ம ஹீரோ ரொம்பவே மிஸ் பண்றாங்க. சோ அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தம்ம கணவனுக்காக அவங்கள போயிட்டு நிறைய இடத்துல ஓட்டு கேட்கறாங்க. இப்ப ஓட்டு எலெக்ஷன்லாம் நடக்கிற இடத்துல நம்ம ஹீரோக்கு நிறைய ஓட்ஸ் எல்லாம் விழுகுது. அப்ப கூட அந்த தங்கா வந்துட்டு ஓட்டு போட்டுட்டு போகும்போது கூட ஹீரோவோட அப்பா தங்காவை பார்த்தாலே முறைப்பாரு இல்லையா, முதல்ல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துல அதே கியூல தான் ஹீரோயின் நிப்பாங்க. அவங்களும் தங்காவை பார்த்து சிரிக்க தங்காவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்த பக்கம் தலை நிமிர்ந்து நடந்து வரான். இது ஒன்றும் பெரிய குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவையும் ஹீரோயினுமே காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு போன் கால் ஒன்று வருது. எதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன் பண்ணது அவங்க பொண்ணு தான். என்னமா உன கிரீன் கலர் சாரி தானே கட்ட சொன்னேன், இந்த சாரியை கட்டியிருக்க அப்படின்னு சொல்லும்போது நானே பதட்டத்தில் இருக்க வைடி போன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக வெயிட் பண்றாங்க, ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட் வருதா அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்துக்கிட்டு இருக்கும்போது சோ அது கிடையாது, பதட்டமா இருக்குதுன்னு சொன்னது இங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக. ஹீரோயின் ஒருத்தரை காதலிச்சதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, சோ அவங்களுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசுறதுக்காக தான் நம்ம ஹீரோவை இங்க வர வச்சிருக்காரு. சோ அவங்க ரெண்டு பேத்தையுமே பேச விட்டுட்டு நம்ம ஹீரோ இந்த பக்கம் வெளியே வராரு. வெளியே வரும்போது கடைசியா தன்னோட மனைவியை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் வராரு. சோ மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. தனக்காக ஒரு வாழ்க்கையை வீணாக்கின அந்த பொண்ணுக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம ஹீரோ கொடுத்திருக்கிறாரு. கொடுத்துட்டு இந்த பக்கம் வெளியே வரும்போது கூட ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக ஒரு கார் நிக்குது. சோ அந்த கார்ல நம்ம தங்கா இருக்கிறாரு. சோ நம்ம தங்காக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஹீரோயின் புரிஞ்சு இவங்க ரெண்டு பத்தியுமே சேர்த்து வச்சிருக்காங்க. சோ இந்த பக்கத்துல அவரை கூட்டிட்டு அப்படியே கார்ல போறாங்க. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாரு. நம்ம ஹீரோ எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ.